Hi, my beautiful families. Welcome back to our Positive Bring Positive சேனல். இன்றைக்கான டேரோ ரீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மட்டுமே ஒரு பர்சனை லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஒன் சைடாக பட் உங்கள் கூட அந்த பர்சன் பேசுகிறாங்க, இருந்தாலுமே நீங்கள் மட்டுமே லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. பட் நீங்கள் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் அந்த பர்சன் ஏன் சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேரோ பார்க்கலாம். ஆக்சுவலி உங்கள் பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக அட்டாச் ஆகிற ஒரு பர்சன் அண்டு உங்களோட லவ் லைஃப்லேயும் ஒரு நேர்மையாக இருப்பாங்க. ஸோ எல்லார் மேலேயுமே ஒரு கேரிங்கான ஒரு பர்சன் தான். ஸோ இவங்களோட இன்ஸ்பிரேஷன் மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இவங்க ப்ரெசன்ஸ் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் மெச்சூரிட்டியாகவும் ரொம்பவே திங்க் பண்ணுவாங்க. எமோஷனலாக ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், ஸோ எதுலேயும் சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதுலேயும் இதாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக இருக்காங்க. எமோஷ்னலாக அட்டாச் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நியூ பிகினிங் அண்ட் ஃபுல் எப்படின்னா, அவங்க கோல்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க கோல்ஸ், அவங்க கரியர் இந்த மாதிரி தான் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு நியூ பிகினிங் அவங்க 2 பேருக்குமே ஷோ ஆகுது. பட் அதுலேயுமே அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன், சில டவுட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் அந்த பர்சன் நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்துலேயுமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்களோட ஜாபில் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் கார்டு வருது. ஸோ ஏதோ ஒரு சம் டவுட்டை அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்குது. அந்த டவுட்னால தான் கொஞ்சம் உங்ககிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. ஸோ அது கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். ஸோ ஏதோ ஒரு டவுட் ஜட்ஜ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ உங்களை ஸ்பை பண்ணிட்டு கூட இருக்காங்க அந்த பர்சன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அவங்க கூட பேசாமல் இருந்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஆக்சுவலி ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லேருந்து அதுலேருந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகுற மாதிரி இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் விடிவு காலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கள தேடி வரும் கரெக்டான டைமில். ஸோ சில ஏதோ லோன் பிரச்சனை இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக ஏதோ அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்தும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நல்ல சுச்சுவேஷன் கூட சொல்லலாம் லைஃப்பில் முன்னேறதுக்கு. ஸோ அவங்கள பொறுத்தளவு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எமோஷ்னலாக அட்டாச் ஆகிடக்கூடாது, ஒன்ஸ் அட்டாச் ஆகிட்டா ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் சேம் டைம் உங்கள் மேலே நிறைய லவ் இருக்குது. அவங்களையும் ஸ்பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. யாராச்சும் அட்வைஸ் சொன்னால், ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் அட்வைஸ் சொன்னால் அதை கேளுங்க. உங்களோட கைடன்ஸ் நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய பேருக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டியெல்லாம் உங்களுக்கு இருக்கும். மேபி நீங்கள் ஒரு ஏதாச்சும் யாருக்காச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா கூட நீங்கள் அதை சால்வ் பண்ணி வைப்பீங்க. உங்கள்கிட்ட ஐடியாஸ் கேட்பாங்க. நீங்கள் ஒரு நல்ல கைட் பண்ணுற ஒரு நல்ல பர்சன். ஸோ இதுதான் இன்றைக்கான டேரோ ரீடிங். தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ். ஐ வில் see you in the next video. Bye, take care.